ஏழுல இருக்கிற சனியை கண்டச்சனிங்கிறாங்க. சார், அது கண்டச்சனியோ இல்லையோ, நாங்கள் கண்ணா பின்னமாக கண்டந்துண்டமாக மாறிவிட்டோம். ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, மைண்டே ஓப்பன் ஆக மாட்டேங்குது, தலையில பிரெயின் இருக்குதா இல்லையாங்கிறதே தெரியல, யோசிக்கவே முடியல எங்களால. நீங்க எதை கண்டச்சனின்னு சொல்றீங்களோ அந்த சனியை சுருட்டி விட்டார், லிக்விடேட் பண்ணி விட்டார், டீஆக்டிவேட் பண்ணி விட்டார், நீர்த்து போய் விட்டார். அப்போ என்னன்னா, இந்த மாசம் உங்களுக்கு அந்த கண்டச்சனிங்கிறது இல்லை. வெற்றிஸ்தானாதிபதி உங்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்தில் நிஷ்பலம், அவர் 10ஆம் இடம் தசம கேந்திரத்தை பார்ப்பது. அப்போ அந்த 9ஆம் இடம் 10ஆம் இடத்துக்கு எவ்வளவு கிரகங்களின் பார்வை? புதன் பார்வை, சுக்கிரன் சொந்த வீட்டின் பார்வை, செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு பார்வை, 9ஆம் இடத்துக்கு சனியின் பார்வை. இப்படி எல்லா விதத்திலும் உங்களுக்கு பிளஸ் 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 என்ற அமைப்பில் இருக்கிறது. இதையும் தவிர உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர் யாராவது ஒருத்தங்க உங்களுடைய இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ இல்லை உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்டேயோ ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனையை கிளப்புவார்கள். ஆரம்பத்திலேயே நீங்கள் அதனை கட் பண்ணி விடுவது புத்திசாலித்தனம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கன்னிராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். 17/11/2025 to 15th December 2025 கார்த்திகை மாதம் என்ன சொல்லுது கன்னிராசிக்கு? இவ்வளவு நாள் நாங்கள் ரொம்பவும் கஷ்டத்தில் கண் கலங்கி நின்றோம். ஏழுல இருக்கிற சனியை கண்டச்சனிங்கிறாங்க. சார், அது கண்டச்சனியோ இல்லையோ, நாங்கள் கண்ணா பின்னமாக கண்டந்துண்டமாக மாறிவிட்டோம். ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, மைண்டே ஓப்பன் ஆக மாட்டேங்குது, தலையில பிரெயின் இருக்குதா இல்லையாங்கிறதே தெரியல, யோசிக்கவே முடியல எங்களால. 10ல் குரு வந்தா பதவி பறி போகுமாமே, அதெல்லாம் எப்பவோ போயிடுச்சு பிரதர், ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல பிரதர் அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் லாபத்தில் குரு, அதுவும் உச்ச குரு. அவர் சும்மா இல்லாமல் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தை, புத்திரஸ்தானத்தை, 7ஆம் இடத்தில் நீங்கள் எதை கண்டச்சனின்னு சொல்கிறீங்களோ அந்த சனியை சுருட்டி விட்டார், லிக்விடேட் பண்ணி விட்டார், டீஆக்டிவேட் பண்ணி விட்டார், நீர்த்து போய் விட்டார். அப்போ என்னன்னா, இந்த மாதம் உங்களுக்கு அந்த கண்டச்சனிங்கிறது இல்லை. இப்போ வழக்கம்போல் காலையில் எழுவது, சுறுசுறுப்பாக பயணிப்பது, ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பது, பார்க்கும் பொழுதே ஒரு சாம், ஒரு சரிஸ்மா, சார் தமிழில் சொல்லுங்க சார் அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு, தமிழில் சொல்லணும்னா ஒரு வசீகரம் உங்களுடைய லுக்கில் இருக்கும், உங்களுடைய தோற்றத்தில் இருக்கும். ஒரு ஸ்பீடாக செயல்படுவது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேகமாக செயல்படுவது. அப்போ இத்தனை நாள் வேகமாக செயல்படலையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இப்போ ராசியாதிபதி தனஸ்தானாதிபதி புதன் சுக்கிரன் கூட்டணி, மதன கோபால யோகம், 3ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில், இதே வெற்றி ஸ்தானத்தில் சூரியனுக்கு குரு பார்வை, சிவராஜ யோகம், 3 கிரகங்கள் வெற்றி ஸ்தானத்தில். அப்போ 3 விதமா எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னா கன்ஃபார்மாக கிடைக்கும். இந்த கூட்டணி அப்படியே 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை பார்ப்பது, தர்ம கர்ம அதிபதி யோகம். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேர்ந்து வெற்றி ஸ்தானத்தில் சுக்கிரன் 9ஆம் வீட்டுக்கு தொடர்பு கொண்டால் லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இப்போ நல்லா கேஷ் வரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம். அதனை வைத்து கொண்டு நிறைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது, மளவென்ற தொழிலில் மேலே வருவது, நிறைய ஒர்க்கு புதுவிதமாக எடுத்துக்கொள்வது, நிறைய வாடிக்கையாளர்களை நம் பக்கம் ஈர்ப்பது. சார், நாங்கள் சாஃப்ட்வேரில் இருக்கிறோம், ஐடியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம், அதன் மூலம் வெற்றி, திருப்தி, சமாதானம். அங்கே போனதுக்கு அப்புறம் எனக்கு விசா கிடச்சிருச்சு, எனக்கு ரெட் கார்டு கிடச்சிருச்சு, க்ரீன் கார்டு கிடச்சிருச்சு, ப்ளூ கார்டு கிடச்சிருச்சு, இடம் வீடு வாடகைக்கு கிடச்சிருச்சு, என் சுப்பீரியர் என்னையை போட்டு இது நாள் வரைக்கும் அமுக்கினார், ப்ராஜெக்ட் மேனேஜர் என்னுடைய பெண்ட் எடுத்தார், இப்படியெல்லாம் சொல்லாமல் ஒரு திருப்தி, ஒரு சமாதானம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். வெற்றி ஸ்தானாதிபதி உங்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்தில் நிஷ்பலம்,
அவர் 10ஆம் இடம் தசம கேந்திரத்தை பார்ப்பது. அப்போ அந்த 9ஆம் இடம் 10ஆம் இடத்துக்கு எவ்வளவு கிரகங்களின் பார்வை? புதன் பார்வை, சுக்கிரன் சொந்த வீட்டின் பார்வை, செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு பார்வை, 9ஆம் இடத்துக்கு சனியின் பார்வை, இப்படி எல்லா விதத்திலும் உங்களுக்கு ப்ளஸ் 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 என்ற அமைப்பில் இருக்கிறது. நல்லா இதனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. சார் எல்லாமே நல்லா சொன்னா எப்படி சார்? லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பிரதர், அப்போ லாபம் வந்து கொண்டுதான் இருக்கும். 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு குரு பார்வை, அப்போ குழந்தைகளுடைய சேட்டைகள் குறையும், படிப்பில் கூடுதல் கவனம், லைஃப் பார்ட்னருடைய சேட்டைகள் குறையும், லைஃப் பார்ட்னர் ப்ரொடக்டிவாக உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக ஆக்கப்பூர்வமாக ஒரு அட்டாச்மெண்ட்டுடன் ப்ளஸ் இல்லைனாலும் மைனஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பாக வருகிறது. இது எல்லாமே ப்ளஸ்ஸு. அப்போ மைனஸ் அப்படின்னு எடுத்தோம்னா என்ன நடக்கும்? ஒரு விஷயத்தை மட்டும் யோசிக்கணும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 10ல் இருக்கக்கூடிய சாட்டானை பார்ப்பதால், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டானை பார்ப்பதால் உங்கள் பிரதருக்கும் உள்ள உங்கள் சிஸ்டருக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு பிரச்சனை வரும். சார் இதெல்லாம் மேரேஜ் ஆன முதல் நாள்லேருந்தே வந்துக்கிட்டு தானே சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக தூக்கலாக வரும். இதனை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இதையும் தவிர உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர் யாராவது ஒருத்தங்க உங்களுடைய இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ இல்லை உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்கிட்டையோ ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனையை கிளப்புவார்கள். ஆரம்பத்திலேயே நீங்கள் அதனை கட் பண்ணி விடுவது புத்திசாலித்தனம். இந்த செவ்வாய் சனி பார்வையினால் வரக்கூடியது வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வயதில் மூத்த நபர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டனை குரு பார்ப்பதனால் கொஞ்சம் ஒரு சமாதானம் ஏற்படும். நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கட்டுக்குள் அடங்கிவிடும், ஒரு கண்ட்ரோலுக்குள் வந்துவிடும். இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி, அதன் மூலம் லாபம், வாடகை, வருமானம். 5ஆம் இடம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு குரு பார்வை, அப்போ குழந்தைகள் மூலம் ஒரு சமாதானம், இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கார்த்திகை மாதம் கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக கலக்குவார்கள். இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக செவ்வாய்க்கிழமைகளில் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான முருகன் கோயில், அது வடபழனியாக இருக்கலாம், திருப்பூரூராக இருக்கலாம், மயிலமாக இருக்கலாம், திருச்செந்தூராக இருக்கலாம், போய் முருகனுக்கு ஒரு அர்ச்சனை அபிஷேகம் மட்டும் செய்தால் போதுமானது. கன்னிராசிக்காரர்கள் கார்த்திகை மாதம் கலக்குவார்கள், ஒரு உச்சத்துக்கு செல்வார்கள் அப்படின்னு கேரண்டியாக சொல்ல முடியும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.